VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சேலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இது நாங்கள் படித்த ஊர் இது. சேலம் மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கோயம்புத்தூர் ஒரு எய்ம்ஸ் கேட்டிருக்கோம். இங்கே சேலத்துக்கு எய்ம்ஸ் வருமானு கேட்டீங்க. கண்டிப்பாக எய்ம்ஸ் தரத்தில் இந்த சேலம் மருத்துவமனையை நாங்கள் தரம் உயர்த்த போகிறோம். சேலம் மருத்துவமனை மட்டும் இல்லாமல் அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் அந்த உயர்தரமான சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தல், அவருடைய உத்தரவு. அதன் பேரில் தான் நாங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக படிப்படியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 வருட முடிவில் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாரும் நம்பிக்கையுடன் அமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு நம்பிக்கையோட அரசு மருத்துவமனைக்கு போகிற சூழலை ஏற்படுத்தும். அது 5 வருஷம் மேக்சிமம் டார்கெட். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த மக்களுக்கு இருக்கிற சிறு தயக்கம், அரசு மருத்துவமனைக்கு வந்தால் அங்கே நீட்டாக இருக்காது, கூட்டமாக இருக்கும், அங்கே கழிவறைகள் சுத்தமாக இருக்காது, அங்கே போதிய ரொம்ப நேரம் ஆகும், வெயிட்டிங் டைம் நிறையா ஆகும், அங்கே ஒரு சுத்தமான ஒரு குடிநீர் வசதி இருக்காது, ஒரு கேண்டீன் வசதி இருக்காது, அப்படிங்கிற தயக்கங்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. எவ்வளோ விரைவில் இதை நாங்கள் செஞ்சு மக்களுக்கு ஒரு மருத்துவ தேவைன்னா அது அரசு மருத்துவமனை தான் முதல் தேர்வாக இருக்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வருவோம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வைத்தியமாக இருந்தாலும் சரி, ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ஒரு பிரைவேட் கிளினிக்கு போனால் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்களுக்கு செலவாகுது, அது ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு அந்த எவ்வளோ பெரிய சுமையாக இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிரசவம் தனியார் மருத்துவமனையில் ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 67,000 இருந்து ஒரு 70,000 செலவாகுது. இதுவே ஒரு அரசு மருத்துவமனையில் நம்ம ஃப்ரீயாக பண்ணுறோம். இந்த சேவையில் அனைத்தும் நம்ம மக்கள் பயன்படுத்திக்கணும்னு இதன் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். மருத்துவமனை வளாகத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் அது ஃபுட் கோர்ட் மாதிரி தான் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. ஏன்னா அதிக அளவிலான ஹோட்டல்கள் தான் அதில் இயங்குது. குறிப்பாக ஏழை எளியவர்கள் தான் இந்த மருத்துவமனைக்கு வராங்க. ஆனால் உணவுகளும் அதிக விலைக்கு விற்கிறாங்க. ஆனால் இன்னமும் ஆனால் தாவேக்கா சார்பில் தொடர்ந்து இந்த உணவுகளும் வழங்கப்படுது. ஆனால் அங்கே வர மாணவர்கள் அங்கே வந்து சாப்பிட்றதுக்கு வரவங்க அதிகமாக இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க உணவுகள் ஃபுட் கோர்ட் மாதிரி மருத்துவமனை செயல்படுது. அதை இந்த ஆட்சியால் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா குறிப்பாக என்னன்னா அரசியல்வாதிகளுக்கும் அதே போன்று மருத்துவர்களுக்கும் தெரிந்தவர்கள் தான் கடை நடத்திட்டு வராங்க. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். கடந்த காலங்களில் அமைச்சர்கள், அரசியல் இருக்கிற முக்கிய புள்ளிகளோட நெருங்கியவர்கள், அவங்களுக்கு தேவையானவர்கள், அவங்க சொந்தங்கள், அவங்க நண்பர்கள் தான் இந்த மருத்துவமனையில் அந்த ஒரு கேண்டீன் வசதி போல வச்சிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல, நான் பெயர் சொல்ல விரும்பல, நிறைய இடங்கள்ல அவங்களுடைய கான்ட்ராக்ட் அந்த டெண்டர் பீரியட் முடிஞ்ச பிறகும் அவங்க காலி செய்ய மறுக்கிறாங்க. அதை நாங்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து அவங்கள அப்புறப்படுத்தி ஒரு வெளிப்படையான முறையில் அது எந்தெந்த இடத்துல எந்த எண்ணிக்கையில் இருக்கணுமோ அந்த அடிப்படையில் வெளிப்படையான முறையில் ஒரு டெண்டர் வச்சு நாங்கள் ஒரு இந்த கேண்டீன் ஃபெசிலிட்டியை நாங்கள் கொடுக்க போகிறோம். பள்ளி மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்தாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் கழிப்பறையில் கூட தொடர்ந்து அந்த குட்கா பொருட்கள் ஆன்சர் அந்த பாக்கெட்கள் தான் அதிகமாக இருக்கு. அதை பயன்பாடை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான இது பண்றோம்? காவல்துறை தொடர்ந்து வந்து தடுக்கிறதா சொல்றாங்க. ஆனால் தொடர்ந்து இது பயன்பாட்டுக்கு இருக்கு. ஒவ்வொரு கடையிலையுமே அது இன்னமும் விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. இல்லை, நான் இதில் இப்போவும் தமிழ்நாட்டில் வந்து இந்த போதைப் பொருட்கள் பழக்கம் கடந்த காலங்களில் இருந்த தொடர்ச்சியால, நிர்வாக சீர்கேடுனால, காவல்துறையோட சரியான தலைமை இல்லாதனால இன்னும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத சில இடத்துல இருக்கு. ஆனால் இப்போ நீங்க பாருங்க, நாங்கள் ஆட்சி அமைத்து 1 மாசம் தான் ஆகுது. முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த போதைப் பொருளை கண்டிப்பாக தடுப்பார். படிப்படியாக இது கட்டுக்குள் கொண்டு வரப்படும். நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்க தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம், நீட் இந்த தேர்வானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு எதிரானது. அதனால தான் நாங்கள் இந்த நீட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கூட இது மாதிரி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். இதுதான் எங்க நிலைப்பாடு, ஆணித்தரமாக எங்க நிலைப்பாடு. கண்டிப்பாக மாநில உரிமையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்போம், அனைத்து முயற்சிகளும் நாங்கள் எடுப்போம். அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை? இல்ல, கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்ச அந்த ஒரு ஆளுங்கட்சியில இருந்தா காவல்துறையினருக்கு பெரிய ஒரு இன்வால்வ்மெண்ட் அவங்களுக்கு மேல இருந்து சொல்லுவாங்க, அவங்கள விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆட்சியில நீங்க பாருங்க, யார் தவறு யாரு செஞ்சிருந்தாலும்
மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அந்த குற்றம் செஞ்சவர்களை யாராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கிறதுக்கான உத்தரவு தான் அவர் சொல்லியிருக்காரு. சார், நீட் தேர்வை பொறுத்தவரை இந்த 12ஆம் மார்க் மதிப்பெண் அடிப்படையில் சேர்ந்தவர்களோட விவரமும் இப்ப நீட் தேர்வுக்கு பிறகு எவ்வளவு எண்ணிக்கை சேர்ந்திருக்காங்கிறத புள்ளி விவரங்களை வெளியிட முடியுமா சார்? ஏன்னா தொடர்ந்து அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறாங்கன்னு மத்திய அரசு சொல்றாங்க. இங்க நீட் நம்ம வேணாம், நாமளும் தொடர்ந்து மறுக்கிறோம். அதற்காக அந்த புள்ளி விவரம் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க, இப்ப நீட் வந்ததுக்கு பிறகு குறிப்பா 7.5 அமல்படுத்தின பிறகு எவ்வளவு பேர், அந்த புள்ளி விவரங்களை வெளியிடலாம். சார், தாலுகா மருத்துவமனைகளில் பிளானே சரியா ஓடல, அவங்களே கொண்டுட்டு வந்து இந்த குழந்தைகள் வாங்கலாம், அவங்க சொந்த பேரை கொண்டு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. எந்த தாலுகா ஹாஸ்பிட்டலுங்க? நான் என்னென்ன பாக்குறேன், கண்டிப்பா நான் என்னென்னு பாக்குறேன். வில்லேஜ் ஏரியாவில் மேக்ஸிமம் இந்த மாதிரியான பிரச்சனை வருது. அவங்க சொந்தமாக கொண்டு வந்து டேபிள் பேனர்லாம் யூஸ் பண்ணி நான் என்னென்ன பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன். இந்த மருத்துவர்கள் வந்து பிஜி மாணவர்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்கிறது தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. மருத்துவர்கள் பணியில் இருக்கிறது அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல், இப்ப அந்த மாதிரி பணியில் இல்லாத மருத்துவர்கள் மீது என்ன நடவடிக்கை இருக்கு? கண்டிப்பாக அரசு மருத்துவர்கள் அந்த பணி நேரத்தில் இந்த மருத்துவமனையில் இருக்கணுங்கிறது தான் நம்ம உத்தரவை நான் அதை அமல்படுத்த போகிறோம். அது நம்ம கவர்மெண்ட் அசோசியேஷன், டாக்டர்ஸ் அசோசியேஷன் எல்லாத்திலும் நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்மளுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள், மாவட்டத்தில் இருக்கிற இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அதை அவங்கள மானிட்டர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் எல்லாரிடமும் நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம். பணி நேரத்தில் டாக்டர்கள் அங்கே டியூட்டியில் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. VGP Merang Kingdom, ECR, Injambakam, Chennai.